ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோவில் வந்து 15 பிளேட்ஸ் வந்து இங்கே நான் வந்து வச்சுருக்கேன். இந்த saree வந்து 15 பிளேட்ஸ்லாம் எவ்வளோ அழகாக ஃபாஸ்ட்டாக வந்து ஃபோல்ட் பண்ணி நீட்டாக அயனிங் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் நம்ம காட்ட போகிறோம். இங்கே நான் வந்து இந்த பிங்க் கலர் சில்க் saree வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம இப்போது அழகாக நீட்டாக அயன் பண்ணி ஃபோல்ட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் உங்கள் ஷோல்டர்லேருந்து லென்த் எவ்வளோ வேணும் அப்படின்றத செக் பண்ணி ஒரு பின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் டு பல்லு ப்ளீட்ஸ் எவ்வளோ லென்த் வேணுன்றதை செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் ஷோல்டரில் வர ப்ளீட்ஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ வித் வேணும் அப்படின்றத மெஷர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ளீட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கலாம். எண்டு போர்ஷன்லேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து இருக்க ஃபஸ்ட் ப்ளீட் வந்து கொஞ்சம் சின்னதாக எடுங்க. அதே மாதிரி லாஸ்ட்டாக இருக்க ப்ளீட்ஸும் வந்து கொஞ்சம் சின்னதாக எடுங்க. அப்போ தான் சைடில் வந்து உங்களுக்கு நல்லா அழகாக ப்ளீட்ஸ் நிற்கும். சைடில் வந்து அந்த உள்ளே இருக்க saree தெரியாமல் இருக்கும் நீட்டாக. இப்போ வந்து ப்ளீட்ஸ் வந்து நான் எடுத்துட்டேன். இங்கே வந்து நான் ஒரு பின் வச்சு செக்யூர் பண்ணிக்க போகிறேன். அப்போ தான் கீழே வந்து நம்ம ப்ளீட்ஸ் அலைன் பண்ணும்போது மூவ் ஆகி வராமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் வரலாம். நீங்கள் saree வந்து டக்கின் பண்ணுற இடத்துலேருந்து ஒரு ஃபர்ஸ்ட் ரவுண்டு வந்து ஃபோல்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எடுத்ததுக்கப்புறமா உங்கள் பெல்லி பட்டன் சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு 5 to 6 inch கழிச்சதுக்கப்புறமா ஒரு பின் பண்ணுங்கள். இங்கே நான் வந்து சென்டர் பாயிண்ட்டில் ஒரு பின் பண்ணியிருக்கேன். இதுலேருந்து 6 inch கழிச்சதுக்கப்புறமா தான் நான் வந்து ப்ளீட்ஸ் வைக்க ஆரம்பிப்பேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ளீட் வந்து நீட்டாக இருக்கும், தூக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம சைடில் இருக்க ப்ளீட்ஸ் வந்து அலைன் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி பெல்லி பட்டன்லேருந்து ஒரு 6 inch விட்டு நீங்கள் வந்து பின் பண்ணிக்கோங்க. இதுதான் மெஷர்மெண்ட். அப்போ தான் உங்களுக்கு சைடில் வந்து ப்ளீட்ஸ் வைக்கும்போது நீட்டாக வரும். இப்போ வந்து நம்ம பின் பண்ண ஏரியாவிலேருந்து செகண்டாக பின் பண்ண ஏரியா வரைக்கும் ப்ளீட்ஸை வந்து வைக்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் பின் பண்ண இடத்துல வந்து 6 inch கழிச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து எப்பவும் போல் ப்ளீட்ஸ் வந்து வைக்க ஆரம்பிங்க சென்டர் பாயிண்ட்டுக்கு. ப்ளீட்ஸ் வைக்கிறப்போ வந்து கரெக்டாக பார்டர் வந்து நீட்டாக வர மாதிரி செக்யூர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ப்ளீட் மட்டும் பெருசாகவும் சென்டரில் வர ப்ளீட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சின்னதாகவும் வச்சுக்கலாம். அப்போ தான் பார்க்க நீட்டாக இருக்கும். நீங்கள் ஃபேட்டாக இருந்தீங்கன்னா ப்ளீட்ஸ் வந்து நல்லா பெருசாக வைங்க. ஸ்லிம்மாக இருந்தீங்கன்னா சின்ன சின்ன ப்ளீட்ஸ் எடுத்தால் நல்லாயிருக்கும். இப்போ வந்து சென்டர் ப்ளீட்ஸ் வந்து எடுத்தாச்சு. அயனிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா பின் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டில் இந்த மாதிரி ஷேக் பண்ணிங்கன்னா ப்ளீட்ஸ் வந்து ஈஸியாக வந்து நமக்கு எடுக்க முடியும். பல்லு ப்ளீட்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி டோரில் போட்டு லாக் பண்ணிக்கோங்க. பல்லு வந்து இந்த மாதிரி 4 fingers யூஸ் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த மாதிரி நீட்டாக அலைன் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளீட்ஸ் வந்து செஸ்ட் ப்ளீட்ஸ் வந்து நல்லா நிறையா கிடைக்கும். பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும். லாஸ்ட் ப்ளீட் மட்டும் கொஞ்சம் சின்னதாக எடுத்துக்கோங்க. அதான் சாரீலேருந்து வெளியில் தெரியாமல் இருக்கும். இப்போ பின் பண்ணிக்கலாம் ஓரலாக. அயன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நான் வந்து பின் வச்சு செக்யூர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம அயனிங் போகலாம். இப்போ நான் வந்து பல்லு ப்ளீட்ஸ் வந்து நீட்டாக வந்து அலைன் பண்ணி எடுத்து பின் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஷோல்டர் வித் வந்து எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கம்ஃபர்ட்டாக எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ப்ளீட்ஸ் வந்து உள்ளே சின்னதாக இருக்கனால சைடில் வந்து வெளியில் வராமல் இருக்கும் மூவ் ஆகி. இப்போ செஸ்ட் ப்ளீட் வந்து நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க உங்கள் பாடிக்கு தகுந்த மாதிரி. அப்போ தான் அயன் பண்ணுறப்போ அயன் பண்ணதுக்கப்புறமும் வந்து உங்களுக்கு கட்டுறப்போ நீட்டாக வரும் saree. இப்போ வந்து அயனிங் போகலாம். இப்போ நம்ம பல்லு ஃபுல்லாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அயன் பண்ணி எடுத்துடலாம். எக்ஸ்ட்ரா பின்னெல்லாம் அயன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ரிமூவ் பண்ணிடுங்க. ப்ளீட்ஸ் எல்லாம் வந்து பார்டருக்குள்ளே இருக்க மாதிரி சென்டராக வச்சு ஒரு ப்ளீட்ஸாக எடுத்து நல்லா நீட்டாக அயன் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு பல்லு வந்து நல்லா நீட்டாக இருக்கும், நல்லா ஃப்ளாட்டாக இருக்கும். ட்ராவல் டைம்லலாம் நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்னர் யூஸ் பண்ணி இந்த பல்லு ப்ளீட்ஸ் எல்லாம் ஈஸியாக வந்து அயன் பண்ணிக்கலாம். அயன் பாக்ஸ்னால் கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது. நீங்கள் டெம்பரேச்சர்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் saree டேமேஜ் ஆகாமல் இருக்கும். இப்போ வந்து நான் வந்து நீட்டாக வந்து அயன் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ப்ளீட்ஸ் எல்லாம் வந்து அழகாக நீட்டாக செட் ஆயிடுச்சு. இப்போ வந்து எக்ஸ்ட்ரா பின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து செஸ்ட் ப்ளீட் வந்து நம்ம அயன் பண்ணி நீட்டாக அலைன் பண்ண போகிறோம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 15 ப்ளீட்ஸ் கிட்ட வந்திருக்கு.
உங்களோட செஸ்ட் மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அயர்ன் பண்ணிங்கன்னா நீட்டாக இருக்கும். என்னென்னா ஸ்லிம்மாக இருக்கவங்களுக்கு வந்து கொஞ்சம் பெருசாகவும், ஃபேட்டாக இருக்கவங்களுக்கு கொஞ்சம் சின்னதாகவும் மாறிடும். அதனால் முன்னாடி நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு நீட்டாக ப்ளீட் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அயர்ன் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ நீட்டாக அயனிங் வந்திருக்கு. ப்ளீட்ஸும் அழகாக செட் ஆகிருக்கு. இப்போ சென்டர் ப்ளீட்டும் நம்ம ஏற்கனவே வந்து பின் பண்ணி வச்சதை நீங்கள் நீட்டாக 1 by 1 எடுத்து செட் பண்ணி அயர்ன் பண்ணுங்கள். சென்டர் ப்ளீட்டில் பார்டரை வந்து நல்லா நீட்டாக நேராக அடுக்குனதுக்கப்புறமா வந்து நீங்கள் அயர்ன் பண்ணுங்கள். அப்போ தான் நீட்டாக இருக்கும். இல்லைன்னா 1 by 1 க்ராஸ் ஆயிடுச்சுன்னா சாரீ வந்து பார்க்குறப்போ நீட்டாக இருக்காது. இப்போ சென்டர் ப்ளீட்ஸ் வந்து அயர்ன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ சாரியை வந்து ஃபோல்ட் பண்ண போகிறோம். இப்போ சென்டர் ப்ளீட் பின் பண்ணியிருக்க இடத்த வந்து நம்ம அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். சாரியை வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து அடியில் போயிடுச்சு. ப்ளீட்ஸ் வந்து நீட்டாக அயர்ன் பண்ணதுக்கப்புறமா வந்து நம்ம சாரியோட ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இந்த மாதிரி திருப்பி போட்டு ஜிக்ஸாக் டிசைனில் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து ஃபோல்டு பண்ணி முடிச்சுக்கலாம். இதே மாதிரியே நம்ம ஆப்போசிட் சைடும் இதே மாதிரி சேம் ஜிக்ஸாக் மாடலாக வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணணும் செஸ்ட் ஏரியாவை. செஸ்ட் ப்ளீட் எடுக்கும்போது நல்லா நீட்டாக வந்து ப்ளீட்டெல்லாம் செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பண்ணுங்கள். அப்போ தான் பாக்ஸ் ஃபோல்டிங்லாம் பண்ணும்போது உங்களுக்கு நீட்டாக வரும். இப்போ சேம் அதே மாதிரியே நான் இந்த சைடும் வந்து ஃபுல்லாக ஜிக்ஸாக் மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துறேன். எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிற மாதிரி தான் இருக்கும். இங்கே வந்து உங்களுக்கு ஃபோல்டிங்கில் வந்து எவ்வளோ இன்ச்சஸ் வேணும் அப்படின்றத மெஷர்மெண்ட் எடுத்து இந்த மாதிரி ஒரு பின் பண்ணிக்கிறேன். நான் வந்து நீங்கள் பாக்ஸ் ஃபோல்டிங்லாம் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். பின் பண்ண ஏரியாவிலேருந்து உள்ளே இருக்க எல்லா சாரியும் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கணும். கரெக்டாக பின்க்கு உள்ளே மட்டும் இருக்க சாரியை ஃபுல்லாக நான் வந்து ஃபோல்ட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ ப்ளீட்ஸும் நல்லா நீட்டாக செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறத வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோல்டு மட்டும் எடுத்துக்கோங்க. நல்லா நீட்டாக செட் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் வந்து டபுள் ஃபோல்டிங் பண்ணுங்கள். பார்டர் ப்ளீட்ஸ் எல்லாம் நல்லா நீட்டாக அலைன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செகண்ட் ஃபோல்டிங் பண்ணுங்கள். இப்போ சைடில் வந்து நம்மளோட செஸ்ட் ப்ளீட் மட்டும் இருக்கும். அதை வந்து ஃபைனலாக வந்து நீங்கள் மேலே போட்டுருங்க. போட்டதுக்கப்புறமா உங்கள் ப்ளீட்ஸ் எல்லாம் மறுபடியும் அலைன் பண்ணிக்கலாம். உங்களோட பாக்ஸ் மெஷர்மெண்ட் தகுந்த மாதிரி உங்களோட கவர்லாம் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த சைஸில் வந்து ஃபோல்ட் பண்ணிங்கன்னா நீட்டாக இருக்கும். ஃபைனலாக எக்ஸ்ட்ரா இருக்க பல்லு ப்ளீட்ஸை வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு சாரியோட சென்டரில் வந்து ஒரு சின்ன கேப் இருக்கும். அதில் வந்து இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபோல்டிங் வந்து நீட்டாக வந்து நமக்கு முடிஞ்சது. உங்களுக்கு தேவைப்பட்டால் மேலே வந்து லைட்டாக அயன் கொடுத்துக்கலாம். இப்போ இதுதான் இந்த சாரியோட ஃபைனல் லுக். ப்ளீட்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக நீட்டாக வந்து வந்திருக்கு. 15 ப்ளீட்ஸ் வந்து எனக்கு நீட்டாக அயன் பண்ணி அழகாக வந்து செட் பண்ணிட்டேன். நீங்களும் உங்களோட பாடிக்கு தகுந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்து நீட்டாக ப்ளீட்ஸ் செட் பண்ணுங்கள். இதில் வேறு எதனா உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல் கண்டென்ட்டில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். தேங்க்யூ.